Friends, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பிப்ரவரி 5th இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் அதுக்கு டெலிகிராமில் நம்ம போஸ்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாமே இவ்வளோ சப்போர்ட்டிஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள நம்ம பார்த்துட்டு அடுத்து பிப்ரவரி 6th என்ட்ரி டார்கெட் லெவல் அண்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பிப்ரவரி 5th வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் கேப் அப் அப்படின்ற மாதிரியும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணோம். ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் டார்கெட் பிளான் பண்ணிடலாம். டார்கெட்டில் அடுத்தடுத்து என்ன நம்ம ஆப்ஷன் கால்ஸும் கொடுத்துருந்தோம். அந்த 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து அப்டேட் வீடியோஸ் ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம். அது லெவலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் கேப் அப் சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து ஹை போயிட்டு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆனதுன்னா அடுத்து டவுன் சைட் டார்கெட் வந்து 21,730 அப்படின்ற லெவல் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. டார்கெட் கொடுத்து க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் லெவல்லே சொல்லியிருந்தோம் 21,682 700 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த லெவலுக்கு கீழே அவ்வளோ ஈஸியாக க்ளோசிங் கிடைக்க சான்ஸ் இல்லை. ஒருவேளை இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம டெலிகிராம் அப்டேட் பண்ணுறோம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ 700 அப்படிங்கிறது ரியாக்ட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த 700 லெவலுடைய சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கால் நம்ம இங்கே எடுக்கலாம். ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் இங்கே கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம இதே சினாரியோ சூப்பராக ஃபாலோ ஆகும். ஆனால் கேப் டவுனுக்கு பதிலாக கேப் அப் ரெசிஸ்டன்ட், அதாவது 950 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆனால் மறுபடியும் ஒரு ஷார்ட் டைம் ரேஞ்ச், அதாவது 21,720 அப்படின்றது 850 வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். இந்த ரேஞ்சுக்கு அடுத்து டவுன் சைட் பிரேக் அவுட்டா அது அப் சைட் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப் அப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு டவுனில் வரும்போது இந்த லெவல்லையே புட் எடுக்கலாம். கேப் டவுன் அப்படி இல்லது ஃப்ளாட் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருந்தாலும் மேலே போய் ரிவர்சல் ஆகும்போது புட்டும், கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போதும் கால் எடுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சினாரியோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால மேலே போயிட்டு ரிவர்சல் ஆகும்போது புட்டு எடுத்துட்டு இந்த லோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த லோ பிரேக் அவுட் ஆகலை, இந்த சப்போர்ட் இன்னும் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகும்போது நம்ம கால் எடுக்கலாம். இங்கிருந்து இங்கே 21,850 அப்படிங்கிற லெவலில் ஒரு வேளை கேப் ஓப்பன் ஆகி கீழே வந்தால் சப்போர்ட் எடுத்தும் மேலே போகும்போது கால் எடுக்கலாம். ஸோ ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட ஐடியாலஜி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ என்ட்ரிக்கான பிளான் வச்சுக்கலாம். ஸோ இதோட பேசிக் சினாரியோ நான் பார்க்கறது ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படிங்கிறது 21,950 அப்படிங்கிறது தான். சப்போர்ட் அப்படிங்கிறது 21,682 700 சப்போர்ட். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ள மார்க்கெட் ரெண்டு பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதாவது காலுக்கும் புட்டுக்கும். இதில் ரெசிஸ்டன்ட்ல புட்டும் சப்போர்ட்ல பை காலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் வச்சுக்கிறது சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருவேளை 21,700 அப்படிங்கிற இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஒரு சூப்பரான மூவ். அங்கிருந்து சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியா விழுகும். ஸோ 100 to 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் அக்யூமுலேஷன் நடந்து, அதாவது இங்க நடந்தது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சினாரியோ இங்க ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்கு. அப்படி ஒரு சினாரியோ இங்கே ஃபார்ம் பண்ணி கீழே டவுன் சைட் பிரேக் அவுட்டும் ஆகலாம், இல்லைன்னா அப் சைட் பிரேக் அவுட் ஆகி 950ஐயும் பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ ரெண்டுல எது வேணாலும் நடக்கும் இந்த லெவலில். ஸோ 21,682 700 அப்படிங்கிற இந்த ஜோனில் என்ட்ரியை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷனோட நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கிறது சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து உங்களோட என்ட்ரிக்கு ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாம் அதுலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்டை சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 21,600 அப்படிங்கிறது வந்து நம்ம கால் எடுக்கலாம். புட்டை பொறுத்த வரைக்கும் 22,000, நான் 22,000 தான் பிஇ வச்சிருக்கேன். ஸோ 22,000 பிஇ அது 21,900 ரெண்டு ஸ்ட்ரைக்கில் நம்ம ஏதோ ஸ்ட்ரைக்கை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ட்ரி டார்கெட் லெவல் அண்ட் ஸ்ட்ரைக் லெவல் எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.